பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. அவர் கிறிஸ்டின்றதை அவர் சிம்பாலிக்காக சொல்கிறார். நான் வந்து ஒரு மத தீவிரவாதி, ஆனால் சிபிஐயில் மட்டும் பொங்கல் கொண்டாடுறேன்னு சொல்லி லீவு கேட்டுருக்கேன். அதையும் பிடிச்சிருக்கேன். போய் சொன்னேன். ஃபர்ஸ்ட் விசாரணை போகும்போது கருப்பு சட்டை, கையில் இருந்த பேகு, அதை வச்சே பல பேச்சு போச்சு. இது எதனால இது எதனாலன்னு. இப்போ பாருங்க, பேகும் கையில் இல்லை, செட்டை கலரும் மாறிடுச்சு. அடிச்ச அடி அப்படி கையை முறுக்கி துணியை வச்சு குத்தலை, அதை தவிர எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கைப்புள்ள கேரக்டர் தான் விஜய். சும்மா இருக்க வடிவேல வண்டியில் ஏற்றி வாங்கி தென்னந்தோப்பில் கூப்பிட்டு போய் ஆளாளுக்கு அடிப்பாங்க. கருப்பு சட்டை போட்டிருக்காரு எதிர்ப்புன்னு, அவர் பாட்டு காஞ்சது அந்த சட்டை தான் போட்டு போயிருக்காரு. இவங்க பில்டப் கொடுக்க கூப்பிட்டு வச்சு கும்பிட்டாங்க. இப்போ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டு உங்கள் விஜய் முன்னாடி போட்டு சார்ஜ் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் இவர் பேர் போட்டு ரெண்டாவது ஆக வச்சுக்கலாம். ஒரு இட்லி தான் அவர் சாப்பிடுவாருன்னா ஒரு நண்பர்களே சொல்லியிருக்காங்க. ஸ்பூனில் 2 ஸ்பூனை போட்டு தயிர் சாதத்தை சாப்பிடலாம். இப்படி உயிர் வாழ்கிறாருன்றது மெடிக்கல் மிராக்கிள். ஹைகோர்ட்டுக்கு போய் திரும்பியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கே வந்திருக்கு. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. இப்பயே படம் வந்துச்சுன்னா தளபதி விஜய் அப்படின்னு வரும். அப்படி இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா மாண்புமிகு முதல்வர் படம் அப்படின்னு வரும்னு ரசிகர்கள் கூச்சல் போடுறாங்க. கடைசியில் சிறைப்பறவை விஜய் அப்படின்னு வராமல் இருந்தா சிறைப்பறவை விஜய் நடிக்க ஜனநாயகம். காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்குமா சார். பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு விஜய் அவர்களோட சிபிஐ விசாரணை 2ஆம் கட்டம் விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கேன். பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு விஜய் கைது பண்ணிட்டாங்க, சிபிஐக்கு போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு ஹாப்பியாக சொல்கிறீங்களம்மா. அந்த மனுஷனுக்கு தான் தெரியும் 5 மணி நேரம் போய் உட்கார்றதுன்னு சாதாரண விஷயம். இப்போ உங்களை உட்கார வச்சா நீங்கள் 5 மணி நேரம் உட்காருவீங்களா? பச்சை தண்ணி கூட இல்லாமல் இங்கே உட்காருங்க, நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி உட்கார வச்சுட்டு எய்த்தாப்பில் யாரும் இருக்க மாட்டாங்க, ரூமை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. 5 மணி நேரம் அசையக்கூடாது, உட்காருவீங்களா அப்படி? ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கார். நீங்கள் அசால்ட்டாக பொங்கல் தீபாவளி அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்ச நாள் சீரியஸாக கேள்வி கேளுங்க. பாவமா. சரி சரி, எப்படி சார் போச்சு 2ஆம் கட்டம் விசாரணை? அது அவரை தான் கேட்கணும். எப்படி போச்சுன்றது அவரோட வெர்ஷனை தான் நம்ம கேட்க முடியுமே தவிர நம்ம வெர்ஷனை பொறுத்தளவுக்கு அது 5.5 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் இடையில சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது என்ன சாப்பிட்டான்னு தெரியல. திரும்பவும் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவர் சாப்பிட மாட்டார் மத்தியானம். அவர் அங்கே போய் வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. அவர் சாப்பாடே அவர் காலையில் ஒரு இட்லி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இட்லி தான் அவர் சாப்பிடுவார்னா ஒரு நண்பர்களே சொல்லியிருக்காங்க. ஸ்பூனில் 2 ஸ்பூனை போட்டு தயிர் சாதத்தை சாப்பிடுவாராம் அப்படின்னு. இந்த மாதிரி அவர் ஒரு மெடிக்கல் மிராக்கிள். புரியுது அவங்க எப்படி உயிர் வாழ்கிறாருன்றதே இருக்குது. ஆனால் அதில் வந்து ப்ரோட்டீன் ஈட்டின் எல்லாமே கலந்துருக்கு. 2 முந்திரி பருப்பு, 2 திராட்சை பருப்பு, இதை சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு தேவையான சக்தி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சாப்பிட்டுருக்காரு. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சிபிஐ அதிகாரியாக நினச்சிப்பாங்க. டிஃபன் பாக்ஸில் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருப்பாங்க சாப்பாடு போட்டு இலையில போட்டு சாம்பார் ரசம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தால் ரைஸ் அப்புறம் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு என்னடா 2 முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட்டு லஞ்சு முடிஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? அவங்களே ஷாக் ஆகிருக்காங்க. இப்போ நாளைக்கு அவங்க யோசிக்கிறது என்னென்னா, ஜெயிலில் விஜய் இருந்துருவார், ஜெயிலில் அவருக்கு என்ன கொடுக்குறதுன்னு வேணும்ல. காலையில் இட்லி போடுவாங்க, ஆனால் மத்தியானம் ஒரு முந்திரி பருப்புலாம் கொடுக்க மாட்டாங்க ஜெயிலில். நைட்டும் பாதாம் பால் முந்திரி இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்களே. இவர் எப்படி இது பண்ணுவார்? அப்புறம் ஒரு 7 மணி ஆனால் ஒரு ஐட்டம் சாப்பிடுவாருன்றாங்க. அதெல்லாம் எப்படி ஜெயிலில் தரமாட்டாங்களே. நீ சிரிக்கிறத பார்த்தா வேறு ஏதோ நினைக்கிறேன். சுண்டல் அது மாதிரிமா பயறு இந்த வகைகள் சாப்பிடுவாருன்னு 7 மணிக்கு. அதெல்லாம் ஜெயிலில் கிடைக்காது. சரி, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சார், முதல் கட்ட விசாரணை அப்போ எல்லாரும் வந்து சிபிஐ கேட்ட கேள்விக்கு விஜய் மிரட்டலா பதில் சொல்லிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு. இப்போ 2ஆம் கட்டம் விசாரணையில் விஜயை வந்து சிபிஐ வச்சு செஞ்சுட்டாங்க. பயங்கரமாக கேள்விலாம் கேட்டாங்க. முதல்லையே வந்து என்னென்னா கையை முறுக்கி குனியை வச்சு குத்தலை, அதை தவிர எல்லாம் பண்ணியிருக்காங்க சிபிஐ. இவங்க வடிவேல் காமெடி இவங்க தானே. யார் தற்கொலைகள் வந்து என்ன பண்ணுவான்னா அவனாக பில்டப் கொடுக்குறது தான். எங்கே அடி வாங்கினாலும் சரி, அந்த கைப்புள்ள கேரக்டர் தான் விஜய். இவங்க கொண்டு போய் வண்டியை தள்ளி கொண்டு போய் அடி வாங்க விடுவாங்க பாருங்கள். சும்மா இருக்க வடிவேல வண்டியில் ஏற்றிடுவாங்க. ஏற்றி தென்னந்தோப்பில் கூப்பிட்டு போய் ஆளாளுக்கு அடிப்பாங்க. அதுக்கு யார் காரணம்னா கூட இருக்கவன் தான் காரணம். இப்போ விஜய் டெல்லி வரைக்கும் விசாரணைக்கு போனதுக்கும் கட்சிக்காரங்க தான் காரணம், அந்த பசங்க தான் காரணம். முண்டி அடித்து வந்து 40 பேர் செத்து இவரை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இப்போ டெல்லி போனவங்க விசாரிக்கிறது. இப்போ அடுத்து இவங்க போடுற ட்விட்டுகள் எல்லாமே இப்போ யார் சிபிஐ பார்க்கும். ஏற்கனவே இவங்க போட்ட ட்விட்டுனால தான் கருப்பு சட்டை போட்டிருக்காரு எதிர்ப்புன்னு, அவர் பாட்டு காஞ்சது அந்த சட்டை தான் போட்டு போயிருக்காரு. இவங்க பில்டப் கொடுக்க கூப்பிட்டு வச்சு கும்பிட்டாங்க. இப்போ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டு போகிறாங்க. காக்கி சட்டையும் போட்டு போயிருக்காரு. காக்கி சட்டை இல்லையா அது? ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர் வேறு, காக்கி கலர் வேறு.
இருந்தாலும் அவர் ஒரு காக்கி இதுக்கு ஏதாச்சும் ஒன்று வைப்பாங்கல்ல சார், கருப்பு சட்டைனா எது? இல்லை காக்கி பேண்ட் அப்படின்னா அந்த காலத்தில் மில்லு வேலைக்கு போகிறவங்க காக்கி பேண்ட்டு காக்கி ட்ரௌசர் போட்டு போவாங்க, பெரிய ட்ரௌசராக போட்டு வெள்ளை பனியன் போட்டு போவாங்க. இப்போ ட்ரௌசர் யாரும் போடுறது இல்லைன்றதுனால இவர் பேண்ட்டு போட்டு போயிருக்காரு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக. இப்போ நீங்கள் ஆட்டோ டிரைவர்லாம் வந்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஆகணும் போலீஸில். இப்போ பல ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போட்டிருப்பாங்க, சட்டை வந்து கண்ணாடியில் சைடில் தொங்கும். தூரத்தில் போலீஸ் தெரிஞ்சால் டப்புன்னு எடுத்து அப்படி மாட்டிட்டு அப்படி அடிப்புவாங்கள்ல, அந்த மாதிரி தான் விஜய் கணக்கில் எடுத்து. அப்போ இதுவும் ஒவ்வொரு வகையான ஆதரவாக நம்ம எடுத்துக்கலாம், விஜய் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. அப்படி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது? நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியது. சார் நீங்கள் நோட் பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு விசாரணைக்கு போகும்போது கருப்பு சட்டை, கையில் இருந்த பேகு, அதை வச்சே பல பேச்சு போச்சு, இது எதனால் இது எதனாலன்னு. இப்போ பாருங்க பேகும் கையில் இல்லை, சட்டை கலரும் மாறிடுச்சு, இது எப்படி சார் பார்க்க? அடித்த அடி அப்படி அடித்த அடின்னா கையில் அடி அந்த மாதிரி அடி சொல்ல, கேள்வியால் அடித்த அடிகள், கேள்வியால் வந்த மிரட்டல்கள் தொடர்ந்து பைய வச்சு. கேள்விக்கும் இதுக்கான சார் சொன்னோம். ஆமாம், இப்படி இது எதுக்கு இந்த பையன்னு கேட்டால் நீங்கள் அந்த பையில் ஒன்றுமே இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு அதை வச்சுருக்கீங்கன்றப்ப நீங்கள் கழட்டி வச்சுருக்கீங்கல்ல, இதுதான் கேள்வி. காக்கி பேண்ட் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா சும்மா தான் சார் போட்டிருக்கேன்னா விட்டுருவாங்க. இந்த தொழிலாளருக்கு ஆதரவாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ கருப்பு சட்டை ஏன் போட்டிருக்கீங்க, நீங்கள் தீக்காவா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த காக்கா கலரில் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் கேட்பாங்களா சார் சிபிஐல? தொடர் ஆமாம், நீங்கள் சிபிஐயில் எதை வேணாலும் கேட்பாங்க, விசாரணைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கேட்பாங்கம்மா. ஸோ இப்போ நீ கருப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னா இப்போ விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து போட்டிருக்கீங்களா இல்லை சும்மா போட்டிருக்கீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கேட்பாங்க. எதுக்கு மிஸ்டர் விஜய் இந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இல்லை சார் சும்மா நான் அதை ஒரு நாட்டை அயன் பண்ண கொடுத்தேன், இந்த 4 சட்டையில் இது வருது ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாப்புல மாட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னால் விட்டுருவாங்க. இல்லை நான் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக சிபிஐ கண்டம் பண்ணுறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன், மத்திய அரசுக்கு எதிர்ப்பு இது, அடுத்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், சேரோடு சேர்த்து வெளியே அனுப்பிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் சார் தொடர்ந்து வந்த பேச்சு அந்த பேக்ல ஆதாரங்கள்ல நிறைய வச்சிருந்தாரு விஜய், அதை காட்டதான் அதை கொடுக்க தான் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி. ஆதாரம்னா அந்த பேக்கில் தோடு ஜிமிக்கி தான் வைக்க முடியும், அதை தான் ஆதாரம் எடுத்து காட்டுறது. எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க பாருங்க. என்ன ப்ரூஃப் அது பேக்கில் எப்படிமா ப்ரூஃப் வைக்கணும், என்ன ஆதாரம் வச்சிருந்தாரு, அதை என்ன வச்சிருந்தாரு, கரூர்ல என்னென்ன நடந்துச்சு, அதில் என்ன பேக்கில் என்ன வைக்க முடியும்னு கேட்குறேன் நான். என்ன ஆதாரத்தை வச்சிருக்காரு பேக்கில்? ஒன்றுமே இல்லாமல் தான் அந்த பேக்கை எடுத்துகிட்டு போனாரு. அதாவது என்னங்க பேக்கில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபோன் தான் இருக்குது, அதை வச்சுட்டு வந்துருங்க, பேக்கை கழட்டி வச்சுருங்க. சரி, அங்கே கொண்டு போய் அந்த பேக்கை வைக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே வச்சுட்டு போயிடலாம்னு வச்சுட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் கட்டம் விசாரணை விட 2ஆம் கட்டம் விசாரணையில் வந்து விஜய்க்கு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டிருந்தாங்கல்ல. நீங்கள் வாட்டர் பாட்டில் தூக்கி போடும்போது நீங்கள் பார்க்கலையா, கூட்டம் இருந்தது அப்படிலாம் கேட்கும்போது என்ன பதில் சார் விஜய் சொல்லியிருப்பார்? விஜய் என்ன சொல்லியிருப்பார், உண்மையை சொல்லியிருப்பார், மறைச்சு. அது மாதிரி சொல்லும், மறைச்சு உண்மையா? ஆமாம், மறைச்சு தான் சொல்ல முடியும் உண்மையை. நேரடியாக அப்படி சொன்னால் ஜெயிலுக்கு அப்படியே பிடிச்சி போட்டுருவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் உண்மையை சொல்ல முடியாது, புரியுதா அவங்க? அதனால் கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்காங்க. அவரும் பதில் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஒன்று சொல்லியிருக்காரு, செகண்ட் டைம் ஒன்று சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜனா ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் திருப்பி ஒரு டைம் கேட்டாலும் கேட்பாங்க. இல்லை 2ஆவது டைமும் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜனா இப்படி சொல்லியிருக்காரு, இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லும்போது யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுதான் விசாரணை. இப்போ எப்படியும் விஜய் தரப்பில் யாராவது ஒரு பழி கொடுத்து தான் ஆகணும். பழி மீன்ஸ் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது யாரை விஜய்கிட்டே கேட்டிருப்பாங்க. விஜய் கூட இருக்கு, யார் அனுப்புறீங்க, உங்களை தூக்கணும், சரி யார் அனுப்புகிறீங்க, புஷி ஆனந்த் அனுப்புறீங்கன்னா, புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜயால் செயல்படவே முடியாது. ஏன்னா அவர் செல்லமாக வளர்க்குற ஒரே ஆள் புஷி ஆனந்த் தான். அவர் மேலே தான் அவர் ரொம்ப பாசம் வச்சுருந்தார். மீது எல்லா டீம்லேயே வந்து அவர் தான் செல்ல பிள்ளை மாதிரி விஜய்க்கு. அதனால் புஷி ஆனந்தை விட மாட்டாப்புல. ஆதவர்ஜனா ஒன்று பிடிச்சி கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த ஆரோக்கியசாமியை பிடிச்சி கொடுக்கலாம், இல்லைன்னா அடுத்து தான் அந்த சிடி நிர்மல்குமாரா, அவரெல்லாம் 3ஆவது சாய்ஸ் தான். இப்போதைக்கு விஜய்க்கு தலைவலியாக இருக்குது 2 பேர் தான், ஆதவர்ஜனாவும் ஜானா ராகிசாமி. அதனால் 2 பேரில் யாராவது இவரை வச்சுங்க இல்லை அவரை வச்சுங்கன்ற மாதிரி சார். அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணார், இந்த வாட்டி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. ஒரு அவர் கிறிஸ்டின்றதை சிம்பாலிக்காக சொல்கிறார். நான் வந்து ஒரு மத தீவிரவாதி, இப்போ அதுதான் விசாரிக்கிறாங்க. இப்போ நான் வந்து பொங்கல்லாம் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொங்கல் கொண்டாடல, வீட்லேயும் கொண்டாடல, ஆஃபீஸ்லேயும் கொண்டாடல, யாரையும் கொண்டாடவும் கொண்டாடல. ஆனால் சிபிஐயில் மட்டும் பொங்கல் கொண்டாடுறேன்னு சொல்லி லீவு கேட்டிருக்காரு. இப்போ அதையும் பிடிச்சிருக்காங்க. பொய் சொல்லி லீவ் வாங்கிட்டு போனீங்க, பொங்கல் கொண்டாடினியா? இல்லை, ஃபோட்டோ கூட வரலையே. ஒரு போலி ஃபோட்டோ எப்போயாவது ரிலீஸ் பண்ணாங்க ஃபோட்டோஷாப்பில், அதனாலும் பண்ணியிருக்கலாம் விஜய் பொங்கல் வைக்கிற மாதிரி, அது கூட பண்ணலையே, வாழ்த்துக்கள் கூட சொல்லலை. அப்போ வந்து இவரை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, மத தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் சார் சிபிஐ கிட்ட அந்த பொங்கல் லீவுன்னு கேட்டிருக்கான்னு சொல்லிங்களா, அப்படி கேட்டால் சிபிஐ கொடுக்க முடியுமா? இல்லை, அதுதான் விசாரணை. நாளைக்கு வேண்டாம் பொங்கல் இருக்கிறன்னா பொங்கல் லீவு கேட்க முடியாது, விசாரணையை தள்ளி வைங்கன்னு கேட்கணும்.
முதல்ல வந்து அவங்க வக்கீல் ஆயாக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கார், அதனால் நாளைக்கு ஆஜராக முடியாது அப்படின்னு. அப்புறம் ஒரு அதிகாரி, தமிழ் அதிகாரி இருந்திருக்காரு, இவருக்கு அவங்களுக்கு ஆயாவே கிடையாது அப்படின்னோடனே விஜய் பார்த்துக்க, ஐயோ ஏன் போய் சொல்லி லீவ் கொடுக்குற கட் பண்ணிட போகிறாங்க, வேறு ஏதாவது சொல்லி. ஆனால் சரி பொங்கல் வருதில்ல, பொங்கல்னு சொல்லி எழுதி கொடுத்து சரி பொங்கல்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் சிபிஐ கிட்ட போனால் அதெல்லாம் பெருசாக போகாது, ஒன்றுமே நடக்காது, சும்மா ஒரு வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் சிபிஐ, மற்றபடி விஜய் வந்து ஜாலியாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஆமாம், அது இப்போ எப்படி ஜாலியாக இருக்காரா இதாக இருக்காரான்றது அவர் டெல்லி போயிட்டு வந்தார்ல, ஏம்மா 40 லட்ச ரூபா செலவு பண்ணுற ஜாலியாம்மா, இல்லை ஏதோ பாலிகா பஜாரில் போய் பர்ச்சேஸ் பண்ணார், இல்லை இங்கே போனார் அங்கே போனார் டெல்லியில் ஜாலியாக சுற்றி பார்த்தாருன்னா பரவாயில்ல, 20 லட்ச ரூபா ஃப்ளைட்டு கொடுத்த காசுக்கு சுற்றினாலும் பார்த்துட்டு வந்தோமேன்னு. எங்கேயுமே போலையே, ரூமில் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு வீட்லேயே அடைஞ்சு கிடக்கலாமே. இப்போ 40 லட்ச ரூபா விஜய்க்கு செலவு 50 லட்ச ரூபா, 2 டைம் போயிட்டு வந்து ஜாலிக்காக செலவு பண்ணுவாங்க இப்படி? அதெல்லாம் விஜயை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு. ஆமாம், விஜயை கிரியேட் பண்ணுறது தான். அப்புறம் பார்த்தா வரும்போது ரொம்ப சோகமாக வந்தார், உள்ளே அழுத மாதிரியான ஒரு முகம் இருக்குது, வெளியில் வந்தபோது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்படி கதறி அழுத மாதிரி. ஒருத்தர் கதறி அழுதுட்டு அப்படியே வந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்க்குறவங்க சொல்கிறாங்க, உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரில. சார் குற்றப்பத்திரிக்கையில் விஜயோட பேர் வரப்போகுது அப்படின்ற குற்றப்பத்திரிக்கையில் அது இனிமேல் தான் விசாரணை முடிஞ்சிருக்கு, இப்போ தானே இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் ஒரு குற்றவாளியாக இல்லாமல் ஒரு விக்டிமாக தான் இருக்காரு, சும்மா வந்து போய் விசாரணைக்காக போயிட்டு இருக்காரு. சரி, இப்போ விஜய் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, கெஸ்ட் ரோலாக வந்துட்டு போகிறாருன்னு வச்சுங்க, டைட்டில் அவர் பேரை முன்னாடி போடுவாங்களா இல்லை இப்போ சாதாரண நடிகர் பேரை முன்னாடி போடுவாங்க? உங்கள் தளபதி விஜய் சிறப்பு தோட்டத்தில் போடுவாங்க, அதே மாதிரி தான் சார்ஜ் ஷீட்டில் சேர்ப்பாங்க. இவர் தானே மெயின், அதனால் சேர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் விஜய்ன்னு முன்னாடி போட்டு சார்ஜ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இவர் பேர் போட்டு 2வது ஆதவர்ஜனா. அதான் சரி, இவ்வளோலாம் பண்ணுவாங்க, ஆனால் அவர் கைது செய்யப்பட மாட்டார். அது சொல்ல முடியாதுமா, அது இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது விஜயே சொல்கிறாரு சார், கரூர் போலீஸால் தான் இதெல்லாம் நடந்துச்சு, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இல்லை, அதுதான் சிபிஐயில் சொன்ன உடனே முறைச்சி பார்த்துருக்காங்க, அதோட இல்லை சார் நான் தப்பாக சொல்லிட்டேன், வளைச்சி கேட்டிருக்காங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ற இதை தவிர வேறு எது இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் அது முடியாது, இனிமேல் தான் இதான். ஒரு பக்கம் சிபிஐ போனாலும் இன்னொரு பக்கம் ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கள் போயிட்டு தான் இருக்குது. எப்படி சார் அது இனிமேல் தான், அது என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு உடனேலாம் வராது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் விஜய் புண்ணியம் செஞ்சுருக்காரு, இதை ப்ரொடியூசர் புண்ணியம் செஞ்சுருக்காருன்னு, இல்லைன்னா அவர் தெருவுக்கு போக வேண்டியது. குறிப்பிட்டு எப்போ தான் சார் வரும் ஜனநாயகன் படம்? அது எப்படி, அதான் கோர்ட்டில் இருக்குல்ல, ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நீதிபதிகிட்ட போயிருக்கு, அவர் பார்த்து முடிவு பண்ணுறது. ஹைகோர்ட்டுக்கு போய் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கே வந்திருக்கு, திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி சொல்லிட்டாங்கன்னா, திருப்பி தடைன்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும், அப்படி வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்னன்னு. சார் இந்த ஒரு காரணத்தை பல விதமாக வைக்கிறாங்க, ஒன்று பிஜேபி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று விஜயே செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. பிஜேபி மேலே பழிய போடாதீங்கம்மா, அந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அவர்கள் சுயநலத்துக்காக இதுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க பாவம் அவங்க கட்சி நடத்துகிறாங்க. விஜய் போனதுனால தானே கூட்டம் வந்துச்சு, விஜய் பார்க்க வந்து தானே செத்து போனான், மோடியை பார்க்க வந்து செத்து போனானா, அண்ணாமலையை பார்க்க வந்து செத்து போனான், அப்போ விஜய் தான் காரணம். இப்போ கரெக்டாக எலெக்ஷன் அப்போ இந்த படம் வரும், குடியரசு தினம் அப்போ வரும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியல, அதுதான் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க, அது என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால விஜயோட ரசிகர்கள்லாம் இப்பயே படம் வந்துச்சுன்னா தளபதி விஜய் அப்படின்னு வரும், அப்படி இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா மாண்புமிகு முதல்வர் படம் அப்படின்னு வரும்னு ரசிகர்கள் கூச்சல் போடுறாங்க. ரசிகர்களுக்கு அப்புறம் வேறு என்னென்ன வேலை இருக்குது? கடைசியில் சிறை பறவை விஜய் அப்படின்னு வராமல் இருந்தால் சரி. மாண்புமிகு மாணவன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது இவர் மாணவனாக இருந்தாரா, ஒரு பாதியில் காலேஜை விட்டு ஓடி வந்துட்டார், இருந்தாலும் பொய்யா ஒரு பேரை வச்சு ஓடினாங்க, சங்கவி இங்கவி வச்சு டான்ஸ் போட்டு அந்த படம் ஓடிச்சு. அந்த மாதிரி இவங்களாம் ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அடுத்து வந்து சிறை பறவைன்னு வேணால் வரும், சிறை பறவை விஜய் வழங்கும் நடிக்கும் ஜனநாயகன் கூட வரலாம். ஸோ எப்படி வருதுன்னு அது இப்போ பார்த்தா தான் தெரியும், அவங்க ஆசையை தான் நம்ம சொல்கிறோம். சார் இதெல்லாம் ஒரு விஜய்க்கு பாசிட்டிவ் தானே, அதை வச்சு அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படிமா பாசிட்டிவ்னு சொல்ல முடியும்? ரசிகர்கள்லாம் இதனாலேயே தோன்றுறாங்களே. அந்த ரசிகர்கள் அவ்வளோதாம்மா, ஒரு 1,00,000 பேர் இருக்கான், சுற்றி முற்றி அவன் தாம்மா வருவான், அதுக்குள்ளேயே தான் குதிரை ஓட்ட வேண்டியது. அதை தாண்டி அது பீச்சு குதிரை மாதிரி தாவேக்கான்றது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது, அங்கேயே தான் சுற்றி வரும். அதனால் முடிஞ்ச உடனே விஜய் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வராரா ஜெயிலுக்கு போகிறாரான்றது அவர் முடிவு பண்ணுறதா இருக்கும்.